வணக்கம் மக்களே! நான் உங்கள் மிஸ்டர் கிடான். இன்னைக்கு வந்து அந்த ஈரான், இஸ்ரேலோட கான்ஃப்ளிக்ட்டோட செகண்ட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ நேத்து நம்ம 12, 13 ஜூன்ல வந்து இஸ்ரேல் நடத்தின அந்த ஒரு அ ரொம்ப அவங்களோட ஹிஸ்டாரிக்கலே ரொம்ப வந்து ஒரு ரிட்டாரிக்கான ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1960s, 70ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஈரான் மேல தாக்குன ஒரு பெரிய தாக்குதல் இதுதாங்க. ஈரான் மேல நடத்தப்பட்ட பெரிய தாக்குதல் இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து 200 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்டன்ஸ் தான். ஒண்ணு வந்து இஸ்ரேல் எங்க இருக்கு? ஈரான் எங்க இருக்கு? முக்கியமா தெஹ்ரான் வந்து ஈரானோட இன்னும் ஒரு ஈஸ்டர்ன் பார்ட்ல இன்னும் ஒரு டெப்த்ல இருக்கு. பிளஸ் அவங்க வந்து இஸ்ரேலும், ஈரானும் வந்து எந்த ஒரு லேண்ட் பார்டரும் கிடையாது. ஸோ அவங்க வந்து லேண்ட் பார்டர் கண்ட்ரீஸ் கிடையாது. லைக் இப்ப நம்மளும் ஆப்கானிஸ்தான் மாதிரி, இல்ல நம்மளும் வந்து உதாரணத்துக்கு இல்ல அர்மேனியா, இல்ல டீப் பார்ட்ல இருக்க கண்ட்ரீஸ் மாதிரி அவங்க வந்து லேண்ட் பார்டர் முக்கியமா சிரியா, ஜோர்டான தாண்டி தான் இஸ்ரேல் வந்து போய் ஆவணும். ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்கு. ஸோ இவங்க 2 இந்த 2 கண்ட்ரீஸ தாண்டணும்னா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா இருக்கு. இந்த கண்ட்ரீஸ்லாம் தாண்டுனா அவங்களோட ஹெல்ப் வேணும். அது மட்டும் இல்லாம இதில அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் க்ரூஷியல் தான். இப்ப சிரியால நடந்த ரீசென்ட்டான கவர்ன்மென்ட் சேஞ்ச்ல வந்து இது யுஎஸ் பேஸ்டு தான் இருக்கு. யுஎஸ் சார்ந்து தான் இருக்கு ஆக்சஸ். ஸோ அவங்க மெயின் பார்ட் வந்து ஜோர்டான், அதுக்கப்புறம் ஈராக் அவங்க சமாளிக்கணும். இதில இன்னொன்னு விஷயம் சொல்றாங்க என்னதுன்னா, சில இடத்துல வந்து ஏர் டிஃபென்ஸ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈராக் மற்றும் ஜார்டான்ல. ஸோ தட் அவங்க வந்து ஈஸியா போயிட்டு வரதுக்கான வழி இருக்கும். ஏன்னா, அவங்க மிட் ஏர்ல வந்து ஃபியூவலும் ரீஃபில் பண்ணணும். ஸோ மிட் ஏர் ரீஃபில்லிங் ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க 1600 கிலோமீட்டர் டீப்ல போறாங்க. ஸோ நிச்சயமா வந்து ரீஃபில்லிங் தேவைப்படும். ஏன்னா டாக் ஃபைட் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரானினோட ஏர்கிராஃப்ட் அவங்களோட. ஸோ அதனால இவ்வளோ தூரம் போம்போது எல்லாத்துக்கும் அவங்க ப்ரிப்பேரா தான் இருந்திருக்காங்க இஸ்ரேல். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வெல் கோஆர்டினேட்டட் அட்டாக்ங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் நடத்துற ஒவ்வொரு ஆப்பரேஷனும் வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து அது வந்து ஒரு பெரிய பெரிய லெசன் மத்த கண்ட்ரீஸ்க்கும். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ஒரு படத்துல வந்து ஸ்கிரிப்டாவே எடுத்து படம் பண்ணலாங்க. அந்த மாரி ஒரு அட்டாக்ஸ் எல்லாம். முக்கியமானது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல நடந்த பேஜர் அட்டாக். அதாவது ஹிஸ்புல்லா, அந்த லெபனான்ல இருக்க அந்த எல்லா ஒரு டெரரிஸ்ட் வந்து அ அதிநவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணா அவங்க வந்து ட்ராக் பண்றது ஈஸியா இருக்கும். அந்த சைபர் வார்ஃபேர் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டார்கெட்னால, அவங்க பேஜர் பயன்படுத்துனாங்க. அதாவது ஓல்டன் டெக்னாலஜி. ஸோ அத எல்லா பேஜர்லயும் அவங்க கிட்ட இருக்க எல்லா பேஜஸையும் ஒரே நேரத்துல டிட்டோனேட் பண்ண வச்சாங்க. அதாவது அதுக்குள்ள வந்து ஒரு பாம் மாரி செட் பண்ணி, அத எப்படி பண்ணாங்க? எப்ப ஆரம்பிச்சாங்கங்கிறது வந்து யாருக்குமே புரியல. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஆப்பரேஷன் அந்த பேஜர் அட்டாக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள அந்த ஈரான்ல நடத்தப்பட்ட ரைசிங் லயன். ஸோ இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயங்கரமான அட்டாக்ன்னு சொல்லலாம். முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்ல இன்னொன்னுன்னா, எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி நீங்க நெனைக்கிற மாரி அது ஏதோ ஓப்பன் ஃபீல்ட்லாம் கிடையாதுங்க. ஏதோ வந்து மிலிட்டரி பேஸ் மாரிலாம் இருக்காது. அது ரொம்ப சேஃப், செக்யூர் பிளேஸ்ல தான் இருக்கும். எய்தர் அவங்க மவுண்டெயின் அந்த மாரி அடியில வச்சிருப்பாங்க. இல்லன்னா, கீழ பங்கர்ஸ்ல அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்ன்னு சொல்லுவாங்க. 2, 3 அதாவது 5, 6 இல்ல 10, 12 ஃபீட் கூட வந்து கான்கிரீட் இருக்கும். அந்த அளவு திக்னஸ்ல ரொம்ப ஆழமான இடத்துல வச்சிருக்காங்க. பட் இதுக்கு அவங்க பயன்படுத்துனது பார்த்தீங்கன்னா, பங்கர் பஸ்டர்ன்னு பாம்ப்ன்னு சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட் யுஎஸ் கிட்ட இருக்கு. அது வந்து 50, 100 ஃபீட் வரைக்கும் டீப்ல போய் வெடிக்கக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டர். ஸோ அதையும் இல்ல மல்டிபிள் அதுக்கப்புறம் வந்து மிசைல்ஸ் ஃபர்ஸ்ட்டு அத இடிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ராக்சர் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் மத்த மிசைல்ஸ் போட்டு அட்டாக் பண்ணாங்களா, ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து அவங்களதான் அந்த அந்த ஒரு ஒரு டெக்னிக்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்ஜ் எங்க வந்திருக்குன்னா, உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல தான். இந்த இன்டெலிஜென்ஸ் தான் அந்த 90% வின்னுக்கு காரணம். இந்த 10% வந்து ஏர்கிராஃப்ட் வந்து கரெக்ட்டா அவங்க பம்பார்ட் பண்ணியிருக்காங்க, ஐடிஎஃப். ஸோ, இந்த பெரும்பாலான வெற்றிக்கு அந்த உழைப்புக்கு காரணமே வந்து அந்த மொசாட் தான். ஸோ, அவங்க கேதர் பண்ண இன்டெலிஜென்ஸ், அவங்களோட அதாவது ஹைலி ரொம்ப கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸு அதேமாரி கிளாசிஃபைடான பிளேஸஸ்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சது. முக்கியமான ஹை வேல்யூ அசெட்ஸ். அவங்களோட மிலிட்டரி ஜெனரல் ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க. ஈரானியன் கார்ட். அது அவங்களோட அந்த ஹை அசெட்ஸ் ஆன சில ஜெனரல்ஸ், மேஜர் ஜெனரல்ஸ் அத மட்டும் இல்லாம முக்கியமா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இவங்களலாம் வந்து கரெக்ட்டா பிக் பண்ணது, அவங்கள ட்ராக் பண்ணது, அத 1 நாள், 2 நாள் இல்ல பல ஆண்டுகளா, பல மாதங்களா, பல ஆண்டுகளா கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் மொசாட் வந்து அவங்க சிறப்பான வேலைய பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஈரானுக்குள்ளேயே அவங்க ஒரு இஸ்ரேல் வந்து ட்ரோன் பேஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்குள்ளேயே அதாவது இங்கேருந்து ட்ரோன் எடுத்துட்டு போய், அங்க ஒரு ட்ரோன் பேஸ் மாரி செட் பண்ணி, அங்க உள்ள ஏர் டிஃபென்ஸ வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு. அப்பதான் வந்து இஸ்ரேலோட ஏர்கிராஃப்ட் வந்துட்டு போறதுக்கு. ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பரேஷன பத்தி ஒரு பெரிய பாட்காஸ்ட் ஒண்ணு நான் போடலான்னு இருக்கேங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிலிட்டரி அந்த
கோஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோஆப்பரேட் ஆப்பரேஷன் அதே மாரி இந்த டாக்டிக்கல்ங்க அந்த வார்த்தை தான். டாக்டிக்கல தான் வந்து அவங்க ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டான ஒரு ஆப்பரேஷன் இஸ்ரேலால. இதுக்கு கவுண்டரா வந்து ஈரானும் ஒரு ஆப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 3 அவங்க ஆப்பரேஷன். அதாவது என்னன்னா, இஸ்ரேல் நோக்கி பல மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல் முக்கியமா, டெஹரான நோக்கி முக்கியமா, டெல் அவிவ் நோக்கி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய இது நியூட்ரலைஸ் பண்ணாலும் ஒரு சில இடத்துல வந்து நம்ம டேமேஜ் பார்த்துருக்கலாம். அபார்ட்மெண்ட்ஸ்ல அதே மாதிரி சில ஹை ரைசிங் பில்டிங்ஸ்ல நடந்திருக்கு. அதே மாரி இஸ்ரேலோட டிஃபென்ஸையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டா படி கிட்டத்தட்ட 200 மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ட்ரோன்ஸ் முக்கியமா. ஸோ 200 ட்ரோன்ஸ் மேல லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்ககிட்ட ஹைப்பர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இருக்கு. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரானுக்கு கொஞ்சம் ஹெட்ஜ் குடுக்கக்கூடியது. ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாராபோலிக் ஆங்கிள் சொல்லுவாங்க. லைக் ஆல்மோஸ்ட் அந்த அட்மாஸ்பியர் சம் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ல போய் அங்கேருந்து ஒரு பாராபோலிக் ஆர்ச் மாரி எடுத்து, அத பர்ட்டிகுலர் டார்கெட்டுக்கு வந்து ஹைப்பர்சானிக்ஸ் ஃபாஸ்ட்ல வரும். அதாவது கிராவிட்டியும் சேர்த்து. ஸோ அத நம்ம நியூட்ரலைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஏர் டிஃபென்ஸும் கஷ்டம். அதே மாரி ஈரான் பயன்படுத்தின ஏர் டிஃபென்ஸும் ஒரு சிலதுல வந்து சில பாசிட்டிவிட்டி வந்திருக்கு. முக்கியமா ரஷ்யா கிட்ட அவங்க வாங்குன S-300. ஸோ S-400ஓட ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 200-300 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அது மூலமா வந்து அவங்கள ஒரு சில அட்டாக்ஸ வந்து அவங்க நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுவரைக்கும் இஸ்ரேலோட ஏர்கிராஃப்ட் எத்தன ஷாட் டவுன் ஆயிருக்கு, ஈரான்து எவ்வளோ, அந்த நம்பர் நம்பர் நமக்கு வந்து எதுவும் தெரியலங்க. ஸோ அத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டுருக்கு. ஜியோ பாலிட்டிக்கலாவும் இது ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறோம். ஸோ இதுல வந்து இஸ்ரேல், ஈரான் மட்டும் சம்மந்தப்படாம இது வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து நெறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஆக்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஈரான் பேஸ்டா யாரு போவாங்க? இஸ்ரேல் பேஸ்டா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் இருக்கு. த மெயின் ஒன் அண்ட் ஒன்லி விச் இஸ் மோர் தென் இனஃப்ன்னு சொல்லலாம் இஸ்ரேலுக்கு. ஏன்னா ட்ரம்ப் நெறைய இடத்துல அவரு வார்னும் பண்ணியிருக்காரு ஈரான லைக் நீங்க அட்டாக் பண்றத நாங்க அனுமதிக்கவும் மாட்டோம். அதே மாதிரி ஈரான் கிட்ட நியூக்ளியர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு காசுக்காகவே இஸ்ரேலுக்கு வந்து ஃபுல் பேக்கப் வந்து யுஎஸ்ஏ தரும். அதே மாரி யுகேவும் இதுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பும் இஸ்ரேலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிரியால வந்து யுஎஸ் பேக் தான் இருக்கு. ஸோ ஈராக் மட்டும் சமாளிக்கணும். மத்தபடி சவுதி என்னதான் அவங்க வந்து வெளில கண்டனத்த தெரிவிச்சாலும், அவங்களோட இன்சைட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் சார்பா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஈரான வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஈரானோட முக்கியமா இன்னொன்னு விஷயம் என்னன்னா, ஈரான்ல வந்து இப்போ இன்டர்நெட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஈரான்ல வந்து சிவில் வார் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா, உள்நாட்டிலேயே இந்த கிளர்ச்சி ஏற்பட்டுரும். ஏன்னா, அந்த அவங்களோட சுப்ரீம் லீடரான இந்த கமினேனி அவர எதிர்த்து ஒரு இன்னொரு ஆன்டி கவர்ன்மென்ட் கொண்டு வரலாம். அந்த முன்னா ரெஜிம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிம கவுக்கிறதுக்கு ஒரு ஒரு புதிய ஆட்சி மாற்றத்துக்கு வந்து மக்கள் வந்து கிளர்ச்சி எழுந்துறக்கூடாது. அதுக்கு வந்து ஈரான் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்க்குறாங்க. ஸோ இந்த சினாரியோ எப்படி போகுங்கிறது நம்ம வந்து வழக்கம் போல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப டென்ஸ்டான சிச்சுவேஷன். மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்லாம, இது வந்து இந்த ஷாக் வேவ் வந்து வேர்ல்ட் வைட்ல இருக்கு. ஸோ இதில இன்னொரு முக்கியமான விஷயம் ஈரானோட வந்து அந்த ஆயில் ரிசர்வ்ஸ். ஸோ அமெரிக்காவோட பிளான் என்னவா இருக்கும்னா, ஈரான்ல யுஎஸ் பேக்டு ஆக்சஸ் உள்ள ஒரு லீடர்ஷிப் போட தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 120, 100 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ரிசர்வ் இருக்கு. சவுதி அரேபியாக்கு அடுத்து ஈரான் தான் வந்து மெயின் ஆயில் ரிசர்வ் அங்க. ஸோ அது அமெரிக்காவுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ஆல்மோஸ்ட் சைனாவோட 20, 25% ஆஃப் ஆயில் ரிக்வயர்மென்ட் வந்து ஈரான் கிட்ட இருந்து அவங்க சப்ளை வாங்குறாங்க. ஸோ அத சோக் பண்றது மூலமா சைனாவோட கண்ட்ரோலையும் நம்ம எடுத்துக்கலாங்கிறத வந்து அமெரிக்கா கண்டிப்பா பிளான் போடுவாங்க. ஸோ நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா 2 நாடும் நமக்கு வந்து கொஞ்சம் குரூஷியலான கண்ட்ரி. அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் நம்மளோட த மோஸ்ட் பிலவட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அதே மாரி ஈரான் கிட்டயும் நம்ம ஆயில்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இத எப்படி நகர்த்து எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.